திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு வயதாகிவிட்டதால் சிந்தனை மாறி பேசுவதாக தாக்கி பேசியுள்ளார். கட்டுப்பாட்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. இதை நடுநிலையோடு மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மேதக ஆளுநரை சந்தித்து இதை நியாயமான விசாரணை நடப்பதற்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு பார்த்து இதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். யார் சூழ்ச்சி? எதுக்கு அவர் அமைச்சா எம்எல்ஏ எல்லாம் பதவி போய் பேட்டி கொடுக்குறாங்க? இது எல்லாம் வேண்டும் என்று திசை திருப்புறாங்க. இது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. இன்றைக்கு 6000 லிட்டர் ஊரல ஒழிச்சிருக்கான்னு சொன்னா அப்ப யாருடைய ஆட்சியில் இருக்குது? யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க? சிந்திச்சு பாருங்க. நகரம் நீங்க தானே போய் எல்லா இடத்துலயும் ஊடகத்திலையும் பத்திரிகையாலும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கேட்டீங்க. அந்த பேட்டியில மக்கள் என்ன சொன்னாங்க? இங்க தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில வந்த செய்தி தான் நான் சொல்றேன். நாங்க RS பாரதி மாதிரி சொல்லல. வயசாகி போச்சு, மாறி போச்சு, அதனால ஏதோ பேசுற வேற ஒண்ணும் இல்ல. அதுதாங்க வயது முதிர்ந்து விட்டது, சிந்தனை மாறி போயிடுச்சு, அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன். நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும், ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியும். நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்களா இல்லையா? நீங்க ஒளிபரப்பு செய்து உண்மையா பொய்யா? இப்ப நிருபர்ல கேட்கிறேன், பத்திரிகையாளர் கேட்கிறேன், செய்தியாளர் கேட்கிறேன், தொலைக்காட்சி கேட்கிறேன். நீங்கள் வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா? அதை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டினீங்களா? அதைத்தான் நான் திருப்பி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.